السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த 4 அமல்களையும் நாம் கடைபிடிப்பதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று யாரிடமும் கையேந்தக்கூடிய அந்த நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு அமலைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று அதிகமானோருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சினை தான் வறுமையுடைய சூழ்நிலை. வீட்டிலே வறுமை, தொழிலில் பரக்கத்தில்லை. எவ்வளவு தான் தேடினாலும் எவ்வளவு தான் சம்பரித்தாலும் அதில் பரக்கத்தில்லை என்று அதிகமான சகோதரர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் வறுமையாக உள்ளது. நான் எவ்வளவு தான் சம்பரித்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் பரக்கத்தில்லை என்று அந்த சஹாபி கூறிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு 4 விதமான அமல்களை கற்றுக் கொடுத்தார்கள். மிகவும் சிறிய அமல்கள். இந்த 4 அமல்களையும் அந்த சஹாபி தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வந்தார்கள். சிறிது காலம் கழித்து அந்த சஹாபி மிக பெரும் பணக்காரராக வாழ்ந்தார்கள். அந்த அளவுக்கு சிறந்த 4 அமல்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த அந்த அமல்கள் தான். நீங்கள் வீட்டினுள் நுழையும் போது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்குள் நுழையும் போது இந்த 4 விடயங்களையும் கடைபிடியுங்கள் என்று அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முதலாவது, வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் கூறுங்கள். இரண்டாவது, சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா, இந்த சூராவை ஓதுங்கள். மூன்றாவது, பிஸ்மில்லாஹ் கூறிவிட்டு 4வது வலது காலை எடுத்து வைத்து நீங்கள் வீட்டிற்குள் நுழையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறிய ஒரு அமல். இதனை நாம் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வரும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அந்த வறுமையை எடுத்துவிட்டு அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான், செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் இஹ்லாஸ் இருக்கின்றதே, இந்த சூரத்துல் இஹ்லாஸை நாம் 3 தடவை ஓத முடியுமானால் 3 தடவை ஓதிக்கொள்வோம். ஏனென்றால் 3 தடவைகள் ஓதுவதன் மூலமாக முழு குர்ஆனையும் ஓதிய நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான். இந்த சூரத்துல் இஹ்லாஸுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. ஏற்கனவே நாம் பல வீடியோக்களில் இதனுடைய சிறப்புகளை பற்றி பார்த்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 4 விடயங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வீட்டில் உள்ள அந்த வறுமையை நீக்கி அல்லாஹ் செல்வ செழிப்பை உண்டாக்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.